வணக்கம். இன்று நாம் பயணிக்கப் போகும் இந்த ஆன்மீக திருப்பயணம் உங்கள் உள்ளத்தில் ஒளி கொளுத்தும் ஒரு அரிய அனுபவமாக இருக்கும். தீராத நோய்கள் தீர, குடும்பம் தழைக்க, குலம் வளர, ஒரு தாயாக வாழ்வின் நம்மிடையே இருப்பவர்தான் தண்டுமாரியம்மன். இவர் கோவையின் காவல் தெய்வம். இவர் சிருஷ்டிக்கப்படவில்லை, தானாகவே வெளிப்பட்ட தெய்வீகம். இந்த கோவிலின் வரலாறு வெறும் நூற்றாண்டுகளை கடந்தது மட்டுமல்ல, அது மனிதர்களின் நம்பிக்கையை, போரின் இருள் நிழல்களில் பிறந்த ஒளியை, ஒரு சக்தியின் உருவெடுப்பை அடிப்படையாக கொண்டது. கோவையின் இதயத்தில் எழுந்த சக்தி. கோவை என்றாலே தொழில் வளர்ச்சி நினைவுக்கு வரும். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு, அந்த நலனுக்கு பின்னால் இருக்கும் பரிபூரண சக்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் தண்டுமாரியம்மன். இன்று நாம் காணும் கோவில் நமது மூதாதையர்களின் தவமயமான நம்பிக்கைகள், நேரில் நடந்த அதிசயங்கள் மற்றும் பரிசுத்தமுள்ள காணொளிகள் ஆகியவற்றின் தொகுப்பே. ஒரு கனவில்தான் ஆரம்பம் மறைந்திருந்த சக்தி கனவில் விழித்தாள். முக்கியமான வரலாற்று பக்கங்களை திருப்பி காட்டுவோம். இது 18ஆம் நூற்றாண்டு. ஆங்கிலேயர்களும் மைசூரின் மன்னன் திப்பு சுல்தானும் இடையே போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த நாட்கள். கோயம்புத்தூர் கோட்டை 3 முறைகள் முற்றுகையிடப்பட்டது. இதன் காலகட்டம் 1768 முதல் 1791 வரை. அப்போது திப்பு சுல்தானின் படைவீரர்கள் கோட்டையில் முகாமிட்டிருந்தனர். அந்த வீரர்களில் ஒருவன் மிகவும் பக்தி கொண்டவர். அவன் அன்னை மாரியம்மனை தினமும் வழிபடுபவன். ஒரு நாள் இரவில் கனவிலே அந்த வீரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அம்மன். நான் நீண்ட காலமாக இங்குதான் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். வேப்ப மரம், தொரட்டி மரம் மற்றும் காட்டுக்கொடி வளர்ந்த ஒரு பக்கவட்ட இடம். அங்கேயே ஒரு நீர்ச்சுனை அருகில் அம்மன் இருக்கிறாள். அம்மனின் வெளிப்பாடு. மரங்களிலிருந்து கோவிலாக அந்த வீரன் காலையில் எழுந்ததும் அன்னையினிடத்தை தேடுபவர். அவன் கண்ட இடம் வேப்ப மரம் மற்றும் தொரட்டி மரம் சூழ்ந்திருந்த இடம். அங்கேதான் கனவில் கண்ட தெய்வம் அவனுடைய விழிக்கு பளபளப்பாக தெரிகிறாள். அங்கேயே சிறிய மேடை அமைத்து வழிபடுகிறார். படைவீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கே முதல் முறையாக அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். இதுதான் இந்த தண்டு மாரியம்மன் கோவிலின் பூர்வ பீடம். இங்கு மாரியம்மன் தோன்றியது மனிதர்கள் கட்டிய ஆலயத்தில் இல்லை. அவள் தானாக வந்தாள், மரங்களும் மண்ணும் நிரம்பிய இடத்தில். அந்த ஒளிக்கதிர் நாளடைவில் சிறிய மேடையிலிருந்து பிரம்மாண்டமான திருக்கோவிலாக வளர்ந்தது. தண்டு மாரியம்மன். ஒரு பெயருக்கு பல்லாயிரம் அர்த்தங்கள். தண்டு என்றால் ஒரு இடத்தில் படைவீரர்கள் தங்கும் கூடாரம். அவ்விதமான தண்டில்தான் அம்மன் வெளிப்பட்டதால் தண்டு மாரியம்மன் என அழைக்கப்பட்டாள். மற்றொரு வகையில் தண்டு என்றால் படைக்கலன். இது துர்க்கையின் அம்சமாக அமையும் அம்மனுக்கு சரியான பெயர்தான். அவள் வெறும் பாதுகாவலர் அல்ல, ஒரு சமரத்தில் கூட சாந்தி பரப்பும் சக்தி. நோய்களை குணமாக்கிய அற்புதம். அந்த போர்க்காலத்தில் வீரர்களுக்கு அம்மை நோய் பரவியது. தீவிரமாக பாதிக்கப்பட்ட வீரர்கள் அன்னையின் திருவடியை நாடினர். அப்போது அருகிலிருந்த தண்டுகீரையை அரைத்து அதன் சாறை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை பருகினர். அதிசயம் நிகழ்ந்தது. அம்மை நோய் குணமாகியது. இந்த நிகழ்வின் நினைவாக இன்று வரை ஆடி மாதம் தண்டுக்கீரை கூழ்வார்க்கும் வழிபாடு நடத்தப்படுகிறது. அம்மனின் தீர்த்தம் மருத்துவர்களால் கைவிட்ட நோய்களுக்கும் தீர்வளிக்கிறது என்பது பக்தர்களின் அனுபவம். அற்புதங்களை சொல்வது டெஸ்டிமோனியல்களில் இல்லை, அனுபவங்களில்தான். பிளேக், காலரா, அம்மை இவை போல் கொடிய நோய்கள் தாக்கிய காலங்களில் அன்னை தண்டு மாரியம்மன் வேப்பிலை, திருநீறு, தீர்த்தம் மூலமாக பாதுகாத்தார் என்பதற்கு 100க்கும் மேற்பட்ட உண்மை பக்தர்கள் சாட்சி. இன்றும் நோய் தீர்ந்த பின் மக்கள் அக்னிச்சட்டி, உலோக விழிகள், மண் பொம்மைகள், தங்கம், வெள்ளி உருவங்கள் கொண்டு நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். திருமணத்தில் தடை உள்ளவர்களுக்கு வழி இங்கு. திருமணத் தடை உள்ள பெண்கள் செவ்வாய் கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி 9 வாரம் வழிபடுகிறார்கள். அவர்களது நம்பிக்கையைத் தவிர நடந்த திருமணங்கள், பிளவுபட்ட தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்த நிகழ்வுகள், இவை அனைத்தும் அம்மனின் அருள் என்றும் சொல்லப்படுகிறது. கற்பக விநாயகர். இவர் ராஜகணபதி என அழைக்கப்படுகிறார். அஷ்டலட்சுமியின் திருவுருக்கள் முன் மண்டபத்தில் உள்ளன. இந்த கோவிலின் தலவிருட்சம் தொரட்டி மரம். அதற்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் குலம் தழைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரம்மோற்சவம் கோவையின் மக்களின் உள்ளத்தை ஒளிர வைக்கும். முன்னொரு காலத்தில் முதன்முறையாக
தங்கரதத்தில் அம்மன் பவனி வந்த கோவில் இதுவே. இன்று பக்தர்கள் தாங்கள் வேண்டிய காரியம் நிறைவேறினால் தாங்களே அம்மனின் தங்கத்தேரை இழுத்து திருவிழாவாக நடத்துகிறார்கள். முடிவில் ஒரு அழைப்பு, ஒரு நம்பிக்கை. தண்டு மாரியம்மனின் அருள் உங்களது வாழ்வில் எதையும் மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கிறது. வழக்குகள் தீர வேண்டும், மனவெறுப்புகள் அகல வேண்டும், நோய்கள் விலக வேண்டும். தயவு செய்து இந்த வீடியோ உங்களை உளம் முழுவதும் தொட்டிருந்தால் இதனை மற்ற பக்தர்களுடன் பகிருங்கள், லைக் செய்யுங்கள். மேலும் ஆன்மீக பயணங்களை தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் சக்தி மாரியம்மா, ஓம் தண்டு மாரியம்மா.